என் மேல தப்பு இருந்தா சொல்லுங்க. சாவுக்கு செய்யற சடங்கெல்லாம் செய்யறோம். ஏன்டா இப்படி செய்யற? ஏன் ஒரு கேள்வி கேட்டா என்ன? இல்ல உன் வாயில வாயில வச்சான், பூவிய வச்சான், வாயில எனக்கு பொழுது போவதே தெரியாது. உன்னுடைய முகமானது பாலே வலிகிறது. காரணம் இருக்கிறது சுவாமி, காரணம் இருக்கிறது. இதை யாரிடம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. என்ன நீண்ட நாட்களாக மன வருத்தத்தோட வந்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. மன வருத்தத்தோட வா எப்படி? எனக்கு தாயார் அத்தனை பேரும் கொண்டு குவித்து விட்டார். அந்த வட்டச்சிறுவன கோவண தாண்டி முருகனுக்காக பயந்து கொண்டுதான் இந்த கருங்கடலிலே கோட்டை முத்து அந்த கோட்டைக்குள் பயந்து கொண்டு வந்து உண்மைதான் ஐயா. கலர்கள் தோழா, அதற்கு புலா பயந்து கொண்டிருக்கின்றாய். கலர்கள் தோழா, அதற்கு ஒரு வழி ஒன்று இருக்கின்றது. ஒரு வழி ஒன்று இருக்கிறது. உண்மைதான். போய் போயிடலாமா இல்ல போலாமா? ஒரு வழி ஒன்று இருக்கிறது என்று சொல்கிறார்கள். முருக வேலைக்காக பயந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய எஜமான். தப்பிக்க வழி இருக்கிறது. என்ன வழி அது? என்ன திரும்ப வழி? என்ன செய்ய வேண்டும்? மந்திரஜாலம், விந்திரஜாலம், கூடு விட்டு கூடு பாடுவது அனைத்துமே நீ என்ன திரும்ப செய்ய வேண்டும். முருகன் இருக்கின்றானே அந்த சிவன் இடத்திலே நீ வரம் வாங்க வேண்டும். முருகனின் தந்தை சிவபெருமானிடத்திலே வரங்களை பெற வேண்டும். இதுவரை இந்த மண்ணில் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. வரங்களை பெற வேண்டும். இமாச்சலத்திலே அந்த ஈஸ்வரிடம் ஐம்புலன் அடக்கி காதிபடி தடுத்து அதிக பெரிய வரங்களை பெற வேண்டும். இல்ல வரம் பெற வேண்டும் தெரியுமா? என்ன வரம்? என்ன வரம் தெரியுமா? மோளி வைத்தல், மோளி எழுத்தல், அனைத்து வரமே பெற வேண்டும். ஐயா உண்மைதான். மோடி வைக்கிறதுக்கு ஒன்னா ஆள் இருக்கிறாங்க, எடுக்கிறதுக்கு தான் ஆள். மந்திரஜாலம், மாயாஜாலம், கூடு விட்டு கூடு பாய்வது. ஓடி வைத்தால் ஓடி எடுத்தால் நல்லா தானே பேசுகிறேன். வாயில போற விட்டு ஏதாவது இருக்கிறதா? அது மட்டும் கிடையாது. ஆனால் என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? பெண்களுக்கு ஆண்களே உனக்கு அழிவென்பதே இருக்கு. ஆண் வர்க்கத்தால் அழிவென்பதே இருக்கக்கூடாது. ஐயா வந்திருப்பது நாரதர். நாரதர் கழகம் நன்மையை முடியும். நாரதர் உரைத்த வேண்டும். பேச முடிச்சதோ அந்த வேலை பேச முடிச்சதோ நான் போட ஊடு கொஞ்சம் ஊருக்கு ஒரு ஆள் இருந்தா போதும். அந்த ஆளு எங்கன்னா தூங்கி வாய் வாழ அங்க விளக்குங்க. முக்காலத்தையும் உணர்ந்தவர், சதா நேரமும் அந்த நாராயணன் புகழை பாடக்கூடியவர், முக்காலத்தையும் அணிந்தவர். அனைத்தும் உங்களுக்கு தெரியும். தெரியும் 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 தெரியும். நான் ஒரு மாநில பூச்சி பாருங்க, எலும்பு தோலுமா தரேன் நான். உனக்கு ஏதாவது வர வேண்டுமா? வரம் எனக்கு வேண்டாம். சில கேள்விகள் கேட்கலாம். ஐயா உங்களுக்கு தெரிந்தது தெரியாதது எதுவும் கிடையாது. அனைத்தும் உணர்ந்தவர். நாங்கள் கற்றது கை மண்ணளவுதான். உண்மைதான். ஐயோ மாட்டுங்க, திருப்பி திருப்பி மாட்டுங்க. ஐயா கேள்வி நம்பர் 1, வினா எண் 1. மயிலுக்கும் கிளிக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி எப்படி? நல்ல நல்ல ஞாபகம் படுத்தி நல்ல தெளிவா சொல்லணும். அந்த கொம்பு எடுத்தது வேடா. மயிலுக்கும் கிளிக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு எதுவுமே தெரியவில்லையே. உனக்கு தெரிந்தால் நீயே எடுத்து விடு. தெரியலையா? தேசிய பறவை மயில், மயில். ஜோசிய பறவை கிளி. கிளி. சரி, இதை விட்டுடு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கும். இலக்கிய கேள்வி ஒண்ணு கேக்குறேன். உண்மையாவா? உண்மையாக கேளு. ஐயா ஆனா பதில் எனக்கு கேட்க கூடாது. எனக்கு தெரிந்தால் நான் சொல்கின்றேன். தெரியலன்னு எனக்கு கேட்க கூடாது. எனக்கு தெரியாத போய் தான் உனக்கு கேட்கிறேன். எனக்கு தெரிந்தால் நான் கூறுகின்றேன். எனக்கு தெரியவில்லை என்றால் நீ தான் உரைக்க வேண்டும். அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி 2 பேர். 2 பேர். அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுதுங்க.
அண்ணனுக்கு கல்யாணம் ஆன உடனே ஆ, ஒரு வருஷம் நல்லா வாழறாங்க. ஆ. உடம்பு சரியில்லை. ஐயோ. ஆனா ஆ, தாலி கட்டின்னு வந்தால மனைவி மனைவி ஆ, ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறா. ஆசைப்படுறாங்க. நம்ம பொண்டாட்டி மாதிரி எங்க யாரு? ஊர்ல தங்காதுன்னா தானே உங்களுக்கு எழுதுமா? சொல்றேன். ஆ, ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆசைப்படுறாங்க. அந்த ஊர்ல ஒரே ஒரு குளம், குளத்துல நிறைய தாமரைப்பூ இருக்கு. ஆ, தாமரைப்பூ மீது ஆசைப்படுறா. தாமரை பூ மீது ஆசை. ஆமா, ஆ. அந்த தாமரை மலரை பறித்து வரணும்னு ஆசை. ஆ, ஆனா கணவனால எடுத்து போக முடியாது. அவருக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லை. ஆ. தம்பிய கூப்பிட்டு ஆ. அண்ணியை அடிச்சிட்டு போய் அந்த தாமரை மலரை பறிச்சுக்குறான்னு சொல்றா. ஆ, யார் இட்டு போறது? மச்சனை. மைத்துனன். ஆ, மைத்துனன் இட்டு போறான். யாரை இட்டு போறான்? அண்ணன் மனைவியே அண்ணியை இட்டு போறான். ஆ. அண்ணியை தள்ளி போறான்னு சொல்லக்கூடாது. இட்டு போறான். மலர் பறிக்க. ஆசைப்பட்டாலும் தள்ளி போறான். தள்ளி போறானா? அழைச்சிட்டு போறான். ஆ, தாமரை குளத்துல போன உடனே அண்ணி ஆசைப்பட்டாங்களே தாமரை பறிக்கலாம்னு போறாங்க. ஆ, அதுல சேரும் முள்ளும் அதிகமா இருக்குது. ஐயோ. ஆ, ஆ, பறிக்கவே முடியல. முடியல. ஆசைப்பட்டதை அடையாத விடக்கூடாதுன்னு ஆ, அண்ணியை இறங்கி போய் பறிக்க போறாங்க. போறாங்க. தவறி அந்த குளத்திலே விழுந்துடுறாங்க. அந்த குளத்திலே விழுந்துறாங்க. அடடா, ஆ, அண்ணியோ உயிருக்கு போராடுறாங்க. ஆ, அண்ணன் நம்மள நம்பி அமைச்சாரு. ஆமா. உயிரோடு எடுத்து போனா அண்ணன் நம்மள என்ன சொல்லுவாங்க? தவறா நினைப்பாரு. உடனே காப்பாத்தலான்னு போறான். போறாரு. உடனே அந்த அண்ணி சொல்றாங்களாம், ஆ, நீ என்ன காப்பாத்தலன்னா ஆ, ஒன்ன கைப்படாத இடத்த புடிச்சு தூக்குன்றாங்களாம். அவன் காப்பாத்திட்டு இருப்பான். ஆ, அவன் எந்த இடத்த புடிச்சு தூக்கி இருப்பான் எனக்கு இப்ப தெரிஞ்சாகும். இது ரொம்ப போச்சு. யார் சுத்தி வரணும்? ஒரு கணவன் மனைவி. ஆ, கணவன் மனைவி மீது கைப்படாத இடம் எந்த இடம்? கணவன் கைப்படாத இடம் எந்த இடம்? அந்த இடத்த புடிச்சு அவன் தூக்கிட்டான். அது எந்த இடம்னு சொல்லு, வாங்குற அம்பவத்தை அப்படியே கொடுத்துட்டு போயிடுறேன். ஏம்பா, எனக்கு தெரியலையே. ஆ? எனக்கு தெரியலையேப்பா. இது தெரியாத நாமம் போட்டுக்கினே தெரியுமாப்பா ராஜா? வெடி காயில சொல்றாரு என்ன? அப்படியா? ஆமா. சரி சரி சரி, அப்புறம் போயிரு. அறிவா, பிரபா, அந்த கல்லுக்கட்டா தலைவன் வந்தேன், எனக்கு தேவையான கிளம்பி கிடைக்கும்.